வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் விசேஷமாய் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்மையே நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீங்க தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நீங்க எங்களுக்கு மறுபடியும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இதில் யார் யார் இணைந்து கொள்ள வேண்டுமோ ஒவ்வொரு கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க அப்பா, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. துரிதமாய் கர்த்தர் இணைத்தள்ளுவீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக. உங்க வசனத்தை அனுப்புவீராக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்திலுமே பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். நாம் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரை துதிப்பது, அவருடைய சமூகத்தில் இருப்பது நம்முடைய கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று கரங்களை தட்டி பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம். உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்தும். சொல்லுவோம். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரில் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன்
பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கிடகமும் துருக பலனவரே. என்னை உண்டாக்கிய இந்த தேவன் தூங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கினவர் தூங்குவதில்லை. அவர் நம்மை காண்கின்ற தேவனாயிருக்கிறாரே. உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நம் கோட்டையும் பலனும் துருகமும் கேடகமாயிருந்தாரே. கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவானின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவானின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருந்த தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருந்த தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையை நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையை நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தில் நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் பலவீன நாட்களில் நமக்கு பலனாக இருந்தாரே. நம் ஆபத்து காலத்துல நம் கோட்டையாக இருந்தாரே. சொல்வோமா? ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, தூங்குவதில்லையே. அவர் உறங்காமல், கண்ணுறங்காமல் நம்மளை பாதுகாத்த தேவனாய் இருக்கிறாரே. சொல்லுங்க. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆத்மாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற
காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹalleluya. தம்முடைய பிள்ளைகளாய் நம்மளை மீட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் தம் கண்களை வைத்து நம்மளை மீட்டு கொண்டு கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. அவர் நம் தேவனாய் இருக்கிறார், நம் கோட்டையாய் இருக்கிறார். ஹalleluya. அடிகள் சொல்லுகிறது போல பலவீன நாட்கள் இல்லை, கடந்த நாட்கள்ல பலவீன நாட்கள் இருந்தது, சோர்வான நாட்கள் இருந்தது. எல்லாவற்றிலும் தம்முடைய ஆவியினாலே நம்மளை பலப்படுத்தினார். ஹalleluya. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம், நம் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருந்தார். அவரே நம் கோட்டையா இருந்தார், நம் பலனா இருந்தார், நம் அரணான கண்மலையா இருந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் நீர் என் கண்மலையா இருந்தீரே, என்னை காக்கிற கண்மலையா இருந்தீரே, என்னை காண்கின்ற கண்மலையா இருந்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் கண்மலையான தேவனே, என்னை காக்கிற தேவனே, எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எங்களை நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே, என்னை மட்டுமாய் நடத்தினீரே, இனியும் நடத்த போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர். நம் கண்மலை தேவனுக்கு ஆராதனை. ஹalleluya. நம்மளை காக்கும் தெய்வம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்ன கண்மலையா. நம்ம எப்பொழுதும் வந்தடைக்கத்தக்கதா கண்மலையா இருந்தாரே, நம் கண்மலையா இருந்தாரே, நம் மறைவிடமாய் இருந்தாரே. ஹalleluya. நமக்கு பலனாய் இருந்தாரே. சொல்லுங்க, நம்மளை காத்து நடத்தினாரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். சொல்லுங்க, எங்களை காக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தேவனே, சட்டைகளின் நிழல்ல எங்களை வைத்து பாதுகாக்கிறவரே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரர். தூயவரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரர். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். துதிக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இன்னும் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. எங்களுக்கு பயம் இல்லை, நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர், நீர் எங்கள் துணையாய் இருக்கிறீரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே.
ராஜாவின் பலனானேன், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு மாத்திரமே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மை. சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி, கடந்த மாதம் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, கண்மலை தேவனுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறாரே. ஒரு விசையாக சொல்லுங்க, ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை உணர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் கடந்த நாட்கள் செய்த நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின கிருபைக்காக, நீர் அருளின ஆசிகளுக்காக, நீர் எங்களை நடத்தின வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணிய துதித்திடுவே. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றீரே, எங்கள் உள்ளத்தின் காரியங்களை எங்களுக்காக நீர் செய்தீரே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. கிருபையே, கிருபையே, சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே, 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 சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே, 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 சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே,
கிருபை மாத்திரமே. வார்த்தை இல்லையே கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீ செய்த நன்மைக்கு, நீ செய்த நன்மைகளுக்கு. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பது கிருபையா கிருபையா தேவ கிருபையா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நடந்து செல்வது உம்முடைய கிருபை அப்பா. கிருபையே நிற்பது கிருபையா கிருபையா தேவ கிருபையா கிருபையே நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. ஒழுக்கன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல் கழுகுத்தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல், கோழித்தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகுத்தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல். எண்ணினா எண்ணினா ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உன் கிருபைகள். எண்ணினான் 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 எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே, எவ்வளவு கிருபைகள். எண்ணினான் எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் எண்ணினான் 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 ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தியது. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. நிற்பதும் கிருபையா 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 தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. கிருபையே சொல்லிட வார்த்தை வார்த்தை இல்லப்பா. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சொற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. சொல்லுவோம். ஆறு பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சொற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. ஆறு பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சொற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள். சொல்லியும் சொல்லி உணர்ந்து சொல்லுங்க, அப்பா எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு உம்முடைய தயவு, எவ்வளவு பெரியது உம்முடைய கிருபை. சொல்லுவோம். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உன் கிருபை. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால், உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு இல்லாதிருந்தால். கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை.
கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் நாம் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கரடு முரடான பாதைகள், மேடும் பள்ளமான பாதைகள், இருளான பாதைகள், சறுக்கிடும் பாதைகள், மேடான பாதைகள், ஹல்லேலூயா, காரிருள் போன்ற பாதைகள், அலைமோதுகிற பாதைகள், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் தாவீது சொல்லுவார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையும் என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை, எங்கள் விண்ணப்பங்களை தள்ளாமலும், எங்கள் கூப்பிடுதலை தள்ளாமலும், எங்கள் கண்ணீரை ஆண்டவரே நீர் அற்பமாய் அசட்டை செய்யாமல் எங்களை தள்ளாமலும், உம்முடைய கிருபை எங்கள் விட்டு விலக்காமலும் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு விசையாய் கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே, கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லை, கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை, எங்களை தட்டி எழுப்பின கிருபை, எங்களை உற்சாகப்படுத்தின கிருபை, எங்களை மீண்டும் நடக்க செய்த கிருபை, ஹல்லேலூயா, உருவாக்கின கிருபை. ஒன்றுமில்லா நேரத்துல, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. அவர் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. சோர்ந்து போன நேரத்துல, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கிருபை. சொல்லுங்க, எவ்வளவு நேரத்துல நம்ம சோர்ந்து போனோம், கஷ்டப்பட்டோம், உடைக்கப்பட்டோம், ஒன்றுமே இல்லை நினைச்சோம். எல்லாவற்றிலும் அவர் கிருபை இருந்ததே, நம்மளை நடத்தி வந்தாரே. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 கிருபை மாத்திரமே மாறாத நல்ல கிருபை. என்னை நடத்தினதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துல எவ்வளவாய் நடத்துகிறார். ஜெப ஊழியத்துல நடத்துகிறாரே. சொல்லுங்க, ஜெப ஊழியத்துல நம்மளை நடத்துகிறாரே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த
கிருபையே 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 மாறாத ஒருபோதும் மாறாத கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 118 சங்கீதம் 8, 9 வசனங்கள். சங்கீதம் 118, 8, 9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திலே தாவீது ராஜா மூலமாய் எழுதி வைத்த இந்த அருமையான ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஒவ்வொருவரும் விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். அவரை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, நம்ம அந்த நேரத்தில் நம்ம யாரை தேடி போகிறோம்? டாக்டரை தேடி போகிறோம். டாக்டர் என்ன சொல்லுவார்? 3 வேளைக்கும் மருந்து கொடுப்பாரு, மாத்திரை கொடுப்பாரு, அல்லது 2 வேளைக்கு, அல்லது ஒரு நாளைக்கு 4 முறை டேப்லெட் கொடுக்கணும், 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்றெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த மாத்திரையை போடுவோமா போட மாட்டோமா? போட மாட்டோம், போட்டுருவோம். காரணம் என்ன? அந்த டாக்டர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை. அவர் இந்த நல்ல டாக்டர், கைராசிக்காரர், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அவர் சொன்ன மாத்திரையை கரெக்டாக அந்த நேரத்தில் போட்டுட்டா என் பலவீனம் கரெக்டாக மாறிடும், இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? டாக்டர் சொல்கிறத கீழ்ப்படுகிறோம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்ல. ஹல்லேலூயா. மனுஷனை நம்புங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், கர்த்தரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ சாட்சிகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளோ அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். காரணம், அவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது. ஆமென். பற்றுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது, முழுமையாக நம்பி இருப்பது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷனை நீங்கள் நம்பாதீங்க, தேவைக்காக மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காகவும் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. கர்த்தரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் இதுவரைக்கும் மறந்ததே கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தை, ஒத்தாசை சுகம் இவற்றுக்காக சிருஷ்டியை நோக்காதே, சிருஷ்டிகரை நோக்கிப்பார். ஒத்தாசை சுகம் இவற்றுக்காக சிருஷ்டியை நோக்கி பார்க்காதே, சிருஷ்டிகரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. உண்மையிலேயே பிரியமானவர்களே, உலக சிருஷ்டினா என்ன? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. மரம், மனிதனோ ஒரு ஆண்டவருடைய கையின் கிரியை தான், செயல்தான், சிருஷ்டிப்பு தான். அவனை நோக்கி பார்க்கறது, அவன் பெரிய பிரபுவா இருக்கலாம், பெரிய ஒரு ஆளா இருக்கலாம்,
பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவனா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கிறவனா கூட இருக்கலாம். ஆனால் அவங்களெல்லாம் நம்புறதை விட கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு அருமையான வேதத்திலிருந்து வசனம் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. ஆமென். அவர் எப்படி நம்ம பற்றி பிடித்து கொள்ள முடியும் என்று ரொம்ப அழகா ஆண்டவர் வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, அவரை நம்ம பின்பற்றணும், அவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்று சொல்லும் பொழுது அவருடைய வசனத்துக்கு, வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்க? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ஏதாவது தெய்வங்களை நீங்கள் சேவிப்பீங்களா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மட்டும் பிடித்து கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்து அவரையே சேவிக்கும் பொழுது அவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவரை பற்றி கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு வேதத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு சில காரியங்களை நம்ம தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்ன இருக்கோ இல்லையோ சமாதானம் இருந்தால் போதும், இல்லையா? சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு இருக்கும், நல்ல கார் இருக்கும், நல்ல பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா கணவன் மனைவிக்கிடையே சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே, அனுபவிக்கிறதுக்கு வழியே இல்லையே. ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் பூரண சமாதானம். அந்த சமாதானம் கூட பூரண சமாதானம் என்று சொல்லப்படுறது. எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். யோசபாத்துடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சுற்றிலும் சத்துருக்கள். அவன் செய்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு சுற்றிலும் சத்துருக்கள் வர்றாங்க, இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கு. இதுதான் ஆண்டவரை பற்றி பிடிக்கிற ஒரு காரியம். ஆமென். அவன் பெரிய ராஜா. அவன் என்ன செஞ்சிருப்பான்? நாம இருந்த அந்த ராஜாவுடைய ஸ்தானத்தில் இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் சத்துருக்கள் வந்துட்டாங்களா? சரி, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? முதல்ல இது சர்வே எடுங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? எத்தனை ரதங்கள் வந்திருக்கு? எத்தனை குதிரை வீரர்கள் வந்திருக்கு? சரி, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்காங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்களெல்லாம் ரெடி பண்ணுங்க. சரி, இது பத்தாதா? சரி, பக்கத்தில் இருக்க தேசத்தில் கூலி பொருத்திடலாம், இத்தனை பேரை எடுத்துடலாம். இப்படி எல்லா ஆயத்தங்களையும் நம்ம பண்ணியிருப்போம், இல்லையா? இப்போ நம்ம அப்படி தானே பண்ணுறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே எந்த டாக்டர்கிட்ட போகிறது, எங்கே போகிறது? 1000 ரூபா நமக்கு தேவைப்பட்டா யாரிடத்துல போய் கேட்குறது, யாரிடத்துல போய் கடன் வாங்குறது? ஒரு பெரிய பிரச்சனை, எந்த லாயர்கிட்ட போகிறது, யார்கிட்ட போய் வழக்கு தீர்க்கிறது? இப்படி தான் நம்ம போகிறோம். அதே மாதிரி அன்னைக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய ராஜா சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்யனே தெரில ஏசப்பா, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரையே நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா
யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். சுற்றுப்புறத்தாரால் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் யோசபாத்து கொடுத்தார். இளைப்பாறுதல்னா என்னது? நிம்மதி, சமாதானம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் உடனே உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டியது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஏசப்பா, இந்த பலவீனம் என்னை தாக்குறது ஏசப்பா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, யார்கிட்ட போறதுன்னு தெரியல, இவ்வளோ பண கஷ்டம், இவ்வளோ கடன் பிரச்சனை, எங்க போறது ஏசப்பா? நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது, கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கர்த்தரை ஒரு மனிதன் முழுமையாக நம்பும் பொழுது, அதாவது அவரை முழுமையாய் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற மற்றொரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செழிப்பை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய எல்லா காரியங்களுக்காக கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளும்போது, நீங்க மட்டும்தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கை செழிக்கும்படி செய்வார். நமக்கென்று ஒரு வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமானால் கர்த்தரை பிடித்து கொண்டு, ஆவியானவரே என்மேல் ஊற்றுங்க, எனக்குள்ளே வாங்க என்று அவரை பிடித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு செழிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். என்னுடைய திருமணமான ஆரம்ப நாட்களில் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பணமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அடிக்கடி திருநெல்வேலிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது வழக்கம். அப்படி போகும்போதெல்லாம் எங்களோட அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாருமே என்ன செய்வாங்க, என் கையில் 500 ரூபா 1000 ரூபா அப்படிலாம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் அந்த 500 ரூபா 1000 ரூபாங்கிறது பெரிய ஒரு காரியம். அப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டாலே டிக்கெட் அப்பா எடுத்து கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அங்கேருந்து வரும்போது நிறைய பணம் வரும். சரி, வந்த உடனே இந்த மாதம் பத்திரிகைக்கு கொடுத்துடலாம், இப்படி 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 செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் போகிறதே யாரை நம்பி? ஆண்டவரை. நான் ஊழியம் செய்கிறேன்னு பேர் எனக்கு, ஆனால் சகோதரனுக்கு அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு அந்த எண்ணம் உள்ளே இருக்கும். ஊருக்கு போகிறோம், ரைட், போனால் கொஞ்சம் பணம் எப்படியும் ஒரு 5000 ரூபா கையில் தேரும். 5000 ரூபானா இன்றைக்கி ஒரு 15000 20000 ரூபாய்க்கு சமம். அப்போது நிறைய காரியங்கள் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு முறையும் கொண்டு வர்றது. அப்போது ஒரு முறை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இடைப்பட்டா. நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் நான் இன்னும் எங்கள் அம்மாவையே, எங்கள் அம்மா வீட்டையே, எங்கள் அண்ணன் மாதிரியே நான் சார்ந்தே இருக்கிறேன்னு, நீங்கள் எப்போ தான் என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு முறை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாதானே ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எப்போ பார்த்தாலும் நான் அடுத்தவங்க கையையே நான் எதிர்பார்த்துட்ருக்கேனே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் நான் அதிகமாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏசப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் என்பதற்கு அடையாளமாக இந்த முறை நான் ஊருக்கு போகும் பொழுது யாரும் என்ன செய்யக்கூடாது, என் கையில் காசு தரக்கூடாது. ஏன்னா அவங்க தரும்போது என்னால் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன் தர்றாங்க? தங்கச்சி ஊழியம் செய்கிறா, ஊழியக்காரியாக இருக்கிறாங்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. ஆனால் என்னுடைய நம்பிக்கை எங்கே போகுது? அம்மா அப்பா மேலேயும் அண்ணன் தம்பி மேலேயும் போகுது. அதனால அவங்க தரவே கூடாது. ஏசப்பா உண்மையிலே நீர் என்னை போஷிப்பீர், என்னை நடத்துவீர்னா அவங்க யாரும் தரக்கூடாது என்று நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிவிட்டு அந்த முறை போனேன். உண்மையிலே ஆச்சரியம், ஒருத்தர் கூட தரல. எனக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, என்னடா அந்த அண்ணன் தரல, இவங்க தரல, அம்மா தரல, அப்பா தரல. அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வரும், ஆண்டவர் நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவரிடத்துல என்ன பேசணும். உடனே ஆண்டவரே நீர் போது, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீர், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க அப்பா என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் அந்த முறை வெறும் கையாக நாங்கள் புறப்பட்டு இங்கே வந்தோம்.
அந்த நாளில் இருந்து ஆண்டவர் எங்களை ஊழியங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அன்றென்றுள்ள தேவையை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினச்சேன், அப்படியே நம்ம வளர்ந்துருந்தா இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் இருந்திருப்போம்? அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, இப்படியே இருந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்காது இல்லையா? ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டதுனால கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறார், ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பற்றி பிடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செழிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். பொருளாதாரத்தின் தேவைகளை கர்த்தரே சந்திப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, எவ்வளோ பணம் கட்டணும், ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. எழுதி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா இந்த தேவைகளை எனக்கு சந்தியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நான் ஜெபிக்கிறது வழக்கம். ஒவ்வொரு வாரத்துக்கும் தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய டைரியில் நான் எழுதி எழுதி வைத்து வைத்து நான் ஜெபம் பண்ணுவது வழக்கம். நீங்களும் ஜெபித்து பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் செழிப்பை கட்டளையிடுவார். குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. காரணம் என்ன என்றால், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலமாய் வந்தாள். முதல் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அவருடைய மாமியை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை பின்பற்றுவேன், காரணம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க சேவிக்கிற அந்த தேவத்தை நான் பிடித்து கொண்டேன். இனி எவ்வளோ போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, கணவனை இழந்தாச்சு, இதுக்கு மேலே வேற என்ன போராட்டம் வரப்போகிறது? இதுக்கு மேலே போராட்டம் வந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவராகிய தேவன் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று விடாப்பிடியாக அவள் பற்றி கொண்டதுனால போவாஸ் சொல்லுகிறார், உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாழ்த்தினார். அதே போல கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. அந்த போவாசையே மணவாளனாக கொடுத்து குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையுடைய சந்ததியில தான் ஏசப்பா பிறக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றினார். ஆமேன். இழந்து போன நிலைமை, கணவனை இழந்து ஒரு பட்ட மரம் போல இருந்த அவளுடைய வாழ்க்கை துளிர்த்து செழிப்பாக மாறியதற்கு காரணம் ஆண்டவரை விடாப்பிடியாக பற்றி பிடித்து கொண்டதுதான். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனைகள், வேதனைகள், பிள்ளைகளால் ரொம்ப பாரம், எப்படி நீங்கள் இங்கே வந்திருக்கலாம்? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை பிடித்து கொள்கிற ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொண்டீங்களே, ஆனால் அவரை பற்றி பிடித்து கொண்டா, அவர் மேல் முழு நம்பிக்கையோடு இருந்தா கர்த்தர் கண்டிப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, குடும்பத்திலும் கர்த்தர் செழிப்பை உண்டாக்குற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 4:4. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பற்றி கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை நம்ம பிடித்து கொண்டதுனால தான், அவரை நம்ம பற்றி கொண்டதுனால தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உயிரோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா?
ஆமென். இந்நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம பிடித்து கொண்டதினால தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறபடி, அவரை யாரெல்லாம் பிடித்து கொள்கிறோமோ அவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இந்த கிருபை நம்மை நிர்மூலமாகாதபடி காத்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்தது, சாகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனா அந்த நேரத்துல அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், எனக்கு எப்படியாவது சுகத்தை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவனுடைய நாட்களோடு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு ஆண்டவரை பிடிக்காமல், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்ன உடனே தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினா அன்றைக்கே அவன் மரித்து போயிருப்பான். ஆனா கர்த்தர் அவருக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டதினால கர்த்தர் ஒரு பெரிய ஜீவனை கொடுத்தார், ஒரு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார், 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அந்த 15 வருடத்துல ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை பிடித்து கொள்ளுகிறேன், நான் உம்மை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, எனக்கு ஜீவன் கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவரே எனக்கு தீர்க்காயுசானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய பலத்தினால பராக்கிரமத்தினால அல்ல, நம்முடைய சாப்பாட்டினால, நம்முடைய டயட்னால, நம்முடைய எக்ஸசைஸ்னால, அதெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. கொஞ்சம் தான். அற்பம்னா என்னது? கொஞ்சம். நம்முடைய டயட்டும் நம்முடைய எக்ஸசைஸும் நம்முடைய நல்ல சாப்பாடும் கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது, சரீர முயற்சி. ஆனா அந்த பலத்தினால அதெல்லாம் கிடையாது. கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு தீர்க்காயுசு. அவரை பற்றி பிடித்து கொண்டதினால இந்நாள் வரைக்கும் நாம் ஜீவனோடு கூட, சுகத்தோடு கூட, ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களை, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 23, 25, 26, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அடுத்த வசனம். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஏற்கனவே சொன்னேன், பின்பற்றுவது என்றால் என்ன? கர்த்தரை சேவிப்பது, அவரை பின்பற்றுவது. அப்போ கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை விலக்குவார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. உங்களை மட்டும்தான் நான் சேவிப்பேன் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே, உங்களை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் சரீரத்திலே இருக்கிற எல்லா வியாதிகளை கர்த்தர் விலக்கி போடுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னா, ஆண்டவரை நீங்க பிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து பூரண ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பார். புது பலன். அதாவது ஆயுசு நாட்கள் அதிகமாகிறது நமக்கு பெருசு கிடையாது. அந்த பூரண அந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் பலனோடு இருப்பது தான் பெருசு, இல்லையா? நம்ம அவ்வளோ வருஷம் கடந்துட்டு படுக்கையில் கிடக்கிறது சந்தோஷமா? இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க, புலம்புவாங்க. அதை விட நம்ம நடந்து திரிந்து நம்முடைய வேலையை நம்மளே பார்த்து கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார்னா பூரண பலனை கொடுப்பார்.
நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் திடகாத்திரமான சரீரத்தையும் கொடுத்து கர்த்தருக்காக நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் சர்ப்பங்களை அனுப்பினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்ப்பம் கடித்து அநேகர் சாகக்கூடிய தருவாயில் அவங்க கிடந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வை. யார் யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எண்ணாகமம் 21 அதிகாரத்தில் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதே போல மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வைத்த பொழுது யார் யார் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஆமென். இன்றைக்கு சிலுவையில் நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்து அவர் பலியாகி பாவிகளோடு பாவிகளாக, ஒரு கள்ளனோடு கள்ளனாக அவர் சிலுவையிலே நமக்காக தொங்கினாரே, அந்த சிலுவையை யார் யாரெல்லாம் நோக்கி பார்த்து அவரை பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரையே நீங்கள் நம்பி இருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தால், இங்கே நிறைய பேர் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு சகோதரி தலையில் பயங்கரமான டியூமரோடு கூட வந்தாங்க. அந்த டியூமருக்காக அதிகமாக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய நெக்ஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போகும் பொழுது ஸ்கேன் எடுக்கும் பொழுது டியூமரே இல்லையே, யார் சொன்னது உங்களுக்கு டியூமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளை கர்த்தர் நீக்கி போடுவார். அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருப்பார். எப்படிப்பட்ட சின்ன பலவீனமோ பெரிய பலவீனமோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுக்கு பூரண ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதே வேளையில் ஆண்டவரை நம்ம பற்றி பிடிக்காவிட்டால், ஆண்டவரை பிடித்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். ரோமர் 1 அதிகாரம் 28 வசனம். ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்க, இவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்ள மனதில்லாத இருக்கிறவர்களை ஆண்டவரே என்ன செஞ்சிருவாரா? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். அப்போ கேடான சிந்தையில் போயிட்டா பாவம் செஞ்சிருவாங்க. பாவத்துக்கு சம்பளம் மரணம், மரணம். அப்போ இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பிடித்து கொள்ள மனது இருக்கும். சில சமயம் மனதில்லாமல் நம்ம தூக்கி போட்டுறோம். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க இஷ்டம் கிடையாது, ஆண்டவருடைய இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்க விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தாதான் அவரை தேடுறது, இல்லைன்னா அவரை தேடுறதே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விருப்பமே இல்லாத காரியம். அவரை எப்பொழுதும் தேடுங்க, எப்பொழுதும் அவருக்குள் சந்தோஷமா இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கணும், தியானிக்கணும், அதை பிடித்து கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொள்ளணும், பிடித்து கொள்ளணும். அவரையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேலைக்காரரின் கண்கள் தங்களுடைய எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கைகள் தன்னுடைய எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் விடாமல் பற்றி கொள்வது. ஆமேன். நம்ம மனுஷனை பற்றி கொண்டா, மனுஷனை நோக்கி பார்த்தா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவது போல தெரியும், ஆனால் தூரமாக போயிடும். ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்து
தீர்க்காயுசு நாட்களை கத்தர் கொடுத்து உங்களை கத்தர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போங்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களை பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. டாக்டர் கொடுக்குற மருந்துகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே இதை உங்களுடைய ரத்தமாக மாற்றுங்க, நீங்கள் கிரியை செஞ்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும்ப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, மனுஷங்களை பிடிக்கும் பொழுது நம் வெட்கத்தை அனுபவிப்போம். ஆனால் கர்த்தரை பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். அப்பா நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, உங்களை பிடித்து கொள்ளுகிற ஆண்டவரே. ஆண்டவரே துன்பமானாலும் துயரமான சூழ்நிலை வந்தாலும் எனக்கு கவலை கிடையாதப்பா, உங்களை நான் பிடித்து கொள்ளுகிறேன். நீங்க மட்டும் போதும். மனுஷனை நான் நம்ப மாட்டேன் ஆண்டவரே, மனுஷனை நம்ப மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, மனுஷனை நம்ப மாட்டேன். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரம் என்று சொல்லப்பட்டது போல அப்பா மனுஷனை நம்ப மாட்டேன், மனுஷன் மேல பற்றுதலா இருக்க மாட்டேன், உங்களை பற்றி கொள்வேன் ராஜா. நீங்க மட்டும் போதும்பா, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும்பா. நீங்க எங்களை நடத்துவீங்க ராஜா, நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தருவீங்கப்பா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீங்க, எங்களுக்கு ஜீவனை தருவீங்க, தீர்க்காயுச தருவீங்க, பலவீனங்களை மாற்றி போடுவீங்க, வியாதியை விலக்கிடுவீங்களே, செழிப்பை தருவீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க போதும் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க, ஏசப்பா, இயேசுவே, இயேசுவே, உங்களை பிடித்து கொள்ளுகிறப்பா, உங்களை பற்றி கொள்ளுகிறப்பா, நீங்க மட்டும் போதும்பா. ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் ஆகாதவன் இன்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் அழிந்திட்டாலும், இயேசு போதுமே, போதுமே. ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில அவர் மேய்ப்பார். ஆமென். புல்லுள்ள இடம் செழிப்பை குறிக்கிறது, அமர்ந்த தண்ணீர் சமாதானத்தை குறிக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்றீங்களோ உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார், ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். மரண பள்ளத்தாக்கின் வழியாக போகலாம், ஆனா கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா. பலவீனங்களை மாற்றி போடுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. இப்பொழுது தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறது. தேவனுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர போகிறது. கர்த்தருடைய பேலன்ஸ், கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலே இறங்க போகிறது. ஹல்லேலூயா. தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்க மேலேயும் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை பிடித்து கொள்ளுகிறோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருங்க, உங்களை பிடித்து கொள்ளுகிற ஆண்டவரே, உங்களை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களை பற்றி பிடித்து கொண்டார்களோ இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வேதனையோடு வந்த பிள்ளைகள் வேதனை மாறி போகட்டும் கர்த்தாவே. சமாதானம் இல்லாத குடும்பத்துல ஒரு சமாதானம் இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே.
சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம், உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய சமாதானம், உம்முடைய சமாதானம் நதியை போல உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஆண்டவரை தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பை உண்டாக்குவீராக. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு போது வெட்கப்படக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரப்பா. வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடக்கூடாது ராஜா. தேவைகளை சந்திப்பீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பலன் இவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை குடும்பத்துல யாராவது பலவீனத்தோடு மரண பள்ளத்தாக்குல இருந்தா அவர்களை தொடுவீராக, தூக்கி எடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. இங்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு விட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளோடு நீ பேசினீரே, இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.